சொர்க்க அமைப்பினில் உள்ள வீடுகளின் தன்மைகள் இவை. கணவன் மனைவிக்கு இடையில் மனக்கசப்பு ஏற்படாத வீடு. இல்லற வாழ்வில் புரிதலும் அன்பும் நிறைந்திருக்கும். சண்டைகளோ மனக்கசப்புகளோ இன்றி கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள். ஹரமான ஓர் பருக்கையும் நுழையாத வீடு. அனுமதிக்கப்படாத ஹராமான பொருட்கள், வருமானங்கள் மற்றும் செயல்கள் அந்த வீட்டிற்குள் அனுமதிக்கப்படாது. நேர்மையான வழியில் சம்பாதித்த செல்வமும் தூய்மையான வாழ்வுமே அங்கே இருக்கும். காலையும் மாலையும் குரானை ஓதப்படும் வீடு. தினமும் காலையிலும் மாலையிலும் குரான் ஓதப்பட்டு இறைவனின் நினைவு நிறைந்திருக்கும். இது வீட்டிற்கு அமைதியையும் அருளையும் கொண்டு வரும். விருந்தினரை மகிழ்ச்சியாக உபசரிக்கும் வீடு. விருந்தினர்களை அன்போடும் திறந்த மனதோடும் வரவேற்பார்கள். விருந்தினர்கள் வந்து போவது வீட்டில் மகிழ்ச்சியையும் பரக்கத்தையும் அதிகரிக்கும். பெற்றோரை கௌரவிக்கும் பிள்ளைகள் உள்ள வீடு. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடப்பார்கள். பெற்றோர் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பார்கள். சிறியோர்கள் பெற்றோர்களுடன் அன்பு காட்டும் வீடு. சிறு குழந்தைகள் பெற்றோர்களுடன் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள். குடும்ப உறவுகளுக்குள் பாசம் நிறைந்த சூழல் நிலவும். ஆபாச நாவல்களும் நூல்களும் படிப்பவர்கள் இல்லாத வீடு. ஆபாசமான அல்லது ஒழுக்கங்கெட்ட புத்தகங்கள், நாவல்கள் போன்றவை அங்கே படிக்கப்படாது. தூய்மையான சிந்தனையும் நல்லொழுக்கமும் உள்ளவர்கள் மட்டுமே அந்த வீட்டில் இருப்பார்கள். இந்த தன்மைகள் ஒரு சொர்க்கமான வீட்டின் அமைப்பை உருவாக்கும்.